சவுதிக்கு விஎஃப்எஸ் போட போகும்பொழுது முக்கியமா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போகணும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். என் பேரு நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். கல்ஃப்ல இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ்ல எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாம ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கல்ஃப்ல இருக்கிற வேலைவாய்ப்பு தகவல்களை தினமும் எங்க என்கே இன்டர்நேஷனல் வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்றோம். தேவைப்படுறவங்க எங்க வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க சேனலோட ப்ரொஃபைல்ல இருக்கு. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். விஎஃப்எஸ் சென்டர் போகும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா, நம்பர் 1 உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட். பழைய பாஸ்போர்ட் ஒருவேளை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. நம்பர் 2 விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த மாதிரி ஃபார்ம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற ட்ராவல்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க, இதை எடுத்துக்கோங்க. நம்பர் 3 விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் டாக்குமெண்ட். இந்த மாதிரி டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற ட்ராவல்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க, இதையும் எடுத்துக்கோங்க. நம்பர் 4 ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. நம்பர் 5 விஎஃப்எஸ்க்கு ஆன்லைனில் பே பண்ணி இருந்தீங்கன்னா அதோட பேமெண்ட் ஸ்லிப்பை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது தேவையில்லை. இதோட சேர்த்து ₹500 விஎஃப்எஸ் ப்ராசஸிங் சார்ஜஸ் வரும். இதை கையில் பணமாக கொண்டு போயிடுங்க. ஏன்னா விஎஃப்எஸ் சென்டரில் கூகுள் பே, ஃபோன்பே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸை விஎஃப்எஸ் போட போகும்பொழுது எடுத்துகிட்டு போனாலே போதுமானது. இப்போ நான் சொன்னது ஒரு பகுதி தான். இதுக்கும் மேலே விஎஃப்எஸை பற்றி A to Z எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்கே இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இது எங்கள் ஆஃபீஸோட கஸ்டமர் கேர் நம்பர். இந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக சவுதிக்கு வேலைக்கு போகிறதுக்கு இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சவுதியில் இருக்கீங்கன்னா நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டானு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ லைக்ஸ் எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு. நன்றி.